பூவின் விழிகள் ஒரு ஓமை விழிகள் மாதிரி பெரிய வெற்றி அடையணும். பெரிய சந்தோஷம். மகேந்திரன் ப்ரொடியூசர் இப்போ தான் வந்து சொன்னார், எங்கள் கட்சிக்காரரான் என்ன காலையிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டு கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் நான் இதுக்குள்ளே ஏதோ உள்குத்துருக்கேன் அப்படின்ட்டு. நீங்கள் வந்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாதுன்ட்டு நேற்று தானே நேற்று சாரி அந்த சண்டே அன்னைக்கு நடிகர் சங்கம் பொதுக்குழு நடந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் ஓடி வந்து வரவேற்றாரு. நான் ஒரு யார் ஒரு நடிகர் சங்கத்தை வரவேற்கிறப்ப டேரக்டரு சார் உங்களுக்காக தான் நின்றுக்கிட்டு அப்போ தான் தெரிஞ்சிச்சு சார் இங்கே ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் திங்ஸ் இருக்குன்னுட்டு. வாழ்த்துக்கள் மகேந்திரன், ஹீரோவாக நடிச்சிருக்கீங்க. வில்லனாகவும் ட்ரை பண்ணியிருக்கலாம், இல்லை வில்லன் கூட பண்ணியிருக்கலாம். ஒன்றும் வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. கலைஞரில் நீங்கள் அண்ணா ஆர்வி என்ன டக்குன்னு கிளம்பிட்டாங்க. நிறையா விஷயம் சொல்லிட்டு போனாங்க. அதில் அவர் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு போனார் சினிமா அப்படின்ட்டு, அந்த ரிலீஸ் பற்றி. இப்போ ரிலீஸ் அப்படின்னோடனே திமுக காரன் பக்கம் டக்குன்னு திரும்பிடுவாங்க. நானே பேசியிருக்கேன் நிறையா. ரிலீஸ்னோடனே ஏன் அந்த பக்கம் திரும்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ ஒருவேளை அவங்க ரெட் ஜெயின்ட்டு சொன்னாங்கன்னா ஏன் ஏடிஎம்கே பீரியடில் ரெட் ஜெயின் படம் பண்ணலையா? அந்த 10 வருஷமும் அவங்க படங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ரெட் ஜெயின் பண்ணாத படங்களே 1000 தேட்டர் 800 தேட்டர்னு எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கம்பெனிஸும் நம்ம எல்லாருக்கும் தெரியதான் தெரியும். பட் இந்த பக்கம் திரும்புவாங்க. பட் இது ஹேப்பன்ஸ், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பட் அதுக்குள்ளே ஒரு உண்மை ஒன்று இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி 12 படம் இப்போவும் தான் வருது. நமக்கே அதில் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது. ஏன்னா நானும் இயக்குனர் ஆனதுனால எனக்கு அந்த வழியை புரிஞ்சுக்க முடியுது. சார் ரிலீஸ் ஆனப்போ 2 வாரம் படம் ஓடிட்டு இருந்தது. 253 தேட்டர் ரிலீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஒரு 2வது வாரம் 180 சம்திங் போச்சு. ஆனால் 3வது வாரம் படம் இல்லை. அந்த பெயின் எனக்குமே இருக்குது. பட் அதுக்கு ரொம்ப பர்டிகுலராக இந்த நான் ஒன்றும் கேட்டேன், ஒரு 25 நாள் ஒரு போஸ்டர் விட்டுறதுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு கேட்டேன். இல்லை ஒரு 50 நாள் விட்டுறதுக்கு ஒரு ஷோஸ் கொடுங்கன்னு கேட்டேன். பட் கொடுக்க முடியல. அது ஒரு காலத்தில் படத்தை 50 நாளோ 100 நாளோ ஓட்டுறதுக்கான ஒரு டைம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த டைம் இப்போ கொடுக்கறது இல்லை. பட் அவங்கள குறை சொல்கிற அதே சமயத்தில் ஆடியன்ஸும் ஒரு படம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதான் இன்னொரு 1 வாரம் 10 நாளில் ஓடிடியில் வந்துடுமே, இது எதுக்கு நம்ம வந்து தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தினுடைய ஆயுள் காலம் இப்போ ஈசல் மாதிரி 10 நாள் 12 நாள்னு மாறி போச்சு. ஸோ நம்ம நம்ம அது மேலே கிளைமிங் பண்ணும்போது கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. கிளைமிங் ரைட் ஆர் ராங்? கிளைம் பண்ணுவோம். சார் சொன்ன மாதிரி கிளைம் பண்ணுவோம். 50 நாள் 60 நாள்னா சார் சொன்னாங்க 60 தேட்டர் எங்களுக்கு வரும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போகும், 60 தேட்டர் இன்னொருத்தருக்கு போனால் ஸோ 50 தேட்டரோ 60 தேட்டரோ ஷோஸ் வந்து 3 ஷோவோ 2 ஷோவோ இருந்ததுன்னா அது 50 நாளோ 60 நாளோ இருந்தால் தான் ஆடியன்ஸ் அப்போ பார்க்க முடியும். அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த டாப் 10 ரைட், அந்த டாப் 10ல் வந்து 1 2 3 நாள் சொல்கிறதுக்கே 5 6 வாரம் 7 வாரம் 8 வாரம்லாம் எடுக்கும். இப்போ அது இல்லையே. படம் ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன 2வது ஷோலே எழுதிடுறாங்க. 3வது ஷோ வந்து நல்லா இருக்குது சுமாராக இருக்குன்னா கூட கூட்டம் கூடுது. 4வது ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓகே, அடுத்த நாள் காலையிலேயே தேட்டர் இல்லை, தூக்கிடுறாங்க. ஸோ இது பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் படம் பண்ணணுமே தவிர, இப்போ ப்ரொடக்ஷன் சைடில் ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு ஒரு தடவை சார் விஷால் சார் பேசியிருந்தார், சின்ன ப்ரொடியூசர்ஸ்லாம் இனிமேல் வராதிங்க அப்படின்னு. உடனே நான் தான் முதல் கண்டன குரல் கொடுத்தேன், நேரடியாகவும் போய் சந்தித்தேன், இன்டர்வியூஸ்லாம் கொடுத்தேன். பட் அவர் சொன்னதோட சென்ஸ் என்னவா இருக்குன்னா, சின்ன சின்ன படங்கள் எடுக்கிறவங்க உஷாராக இருங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அதை அவர் சொல்ல தெரியாமல் சொல்லிட்டார். அவர் உஷாராக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான் சென்ஸ். ஆனால் அவர் சொன்னதுனால பல ப்ரொடியூசர்ஸ் ஓடி போன கதை உண்டுன்னு வச்சுக்கங்களேன். அது ராங் இஸ் ராங், அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் உண்மை என்னென்னா, சின்ன படம் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்குறது ஒன்று தான், இந்த படம் என்ன மாதிரியான அட்டென்ஷனை ஆடியன்ஸ் கிட்ட கிரியேட் பண்ணும். முதல் கேள்வி, அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் இன் பிட்வீன் அவங்க 2 பேருக்கும் தெரிய வேண்டியது, என்ன காரணத்துக்காக இவன் தேட்டருக்கு வரணும், என்ன மோட்டிவ் கிரியேட் பண்ணுறீங்க தேட்டர்ஸுக்கு அவன் வர்றதுக்கு. அப்போ எந்த மோட்டிவுமே கிரியேட் பண்ணாமல் வர்றதுக்கான எந்த வாய்ப்புகளையுமே உருவாக்காமல் இருக்கிறது யார் மேலே மிஸ்டேக்கு? ஈவன் மீ, ஈவன் யூ, ஈவன் எனிபடி, யாராக இருந்தாலும் அவனை உள்ளே வர்றதுக்கான ஆப்ஷனை நம்ம கிரியேட் பண்ணாதது நம்ம மிஸ்டேக்ஸ். ஸோ இனி வர்ற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டெக்னீஷியன்ஸ் இந்த பஞ்ச் பாயிண்ட் இருந்தால் தான் வருவான். இதுதான் காரணம். இப்போ சொல்லுவாங்க கேஸ்ட் வச்சு படம் எடுக்கிறாங்க, மேபி காரணமாக இருக்கலாம். அவங்க மட்டும் வந்து படம் பார்த்தது காசாக மாறுறதான்னு நினைக்கலாம். மேபி அவங்களுக்கு மட்டுமான ப்ரீச்சிங்காக இருக்கலாம். மேபி அவங்களுக்கான முன்னேற்றமாக இருக்கலாம். மேபி அவங்க ரொம்ப நாள் அடிபட்டதற்கான மருந்தாக இருக்கலாம். எனிதிங் ஹேப்பன்ட். பட் அந்த படத்துக்கு கூட்டம் கூடுதில்லை, காசாக மாறுதில்லை. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் அண்ட் டைரக்ஷன் இன் பிட்வீன்
இந்த இன்பிட்வீன் அது காசா மாறுறதுக்கும் தியேட்டரில் படம் ஓடுறதுக்கான ரீசன், நான் சொல்றது ஒரு ரீசன். ஸ்டார்ஸ் அது வந்து நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது, இட்ஸ் எ ரீசன். ஸ்டார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீசன். அவங்க வர்றது ஈவன் இப்போ விமல் சார் வச்சு நான் படம் பண்ணும்போது ஒரு முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் வந்து தியேட்டரில் முக்கால்வாசி ஆடியன்ஸ் உட்கார்ந்தது அது போஸ் வெங்கட்டுக்கு வரல, அந்த இசையமைப்பாளருக்கு வரல, ப்ரொடக்ஷன் எடிட்டர் யாருக்குமே வரல, விமல் சாருக்கு தான் வந்தாங்க. ஏன்னா அவர் களவாணியிலேருந்து அவர் ஒரு ஆடியன்ஸை சம்பாரிச்சு வச்சிருந்தார், அதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ இப்போ ஹீரோஸ் கொடுக்குற சினிமா என்பது வேறு. ஸோ சினிமா எடுக்க வர்றவங்க ஈவன் இப்போ இந்த படத்தில் இதையும் சேர்த்து சொல்லிடணும். கூடுதலாக இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த காரணங்களில் இந்த படத்தில் ஒன்று இருக்குது. பேய் படம், இந்த மாதிரியான த்ரில்லர்ஸ் அண்ட் கொஞ்சம் செக்ஸ் கலந்த படங்கள், சாமி படம், இது யார் நடித்தாலும் ஓடிடணும் ஒரு கிராமர் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கிராமரில் தப்பிச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் வந்துடும். நீங்கள் அதில் ஹீரோ யார், வில்லன் யாருன்ற கூட பெருசாக பார்க்க மாட்டாங்க. வியாபாரிகள் வந்து கேட்க போகும்போதே அதுதான் கேட்குறாங்க, எத்தனை சாங் இருக்குது, 5 சாங் இருக்கா, 2 ஃபைட் இருக்கா, இது என்ன காரணம், என்ன ஜானர் படம், த்ரில்லர். இப்போ த்ரில்லர்னா உள்ளே எல்லாம் என்னன்னு போய் நோண்டி பார்க்கறது இல்லை, அதுக்கு ஒரு பேசிக் பிஸ்னஸ் இருக்கிறதா நினைக்கிறாங்க. என்னன்னா நமக்கு தெரியும் இது என்ன படம்னுட்டு, ஹிந்தியில் தெரியாது, அங்கே ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு அந்த படத்தை விற்றுருவாங்க. கர்நாடகாவில் தெரியாது, ஒரு 10-12 லட்ச ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான மொழிகளில் அது விற்கிறாங்க. விற்கும் போது ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்படி ஏதோ ஒன்றாச்சும் வரும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் படம் வரையும். ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒருத்தனை படம் வரைஞ்சா அப்படியே அச்சு அசலாக வரைவான், ஊரே சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கீங்க, அது உண்மை. ஆனால் வீட்டில் ஒரு குழந்தை தப்பாக கிறுக்கும், அப்போ அம்மா சொல்லும் என்ன பிரமாதமாக வரைஞ்சிருக்கேன்னு. அந்த மாதிரி நமக்கு நாமே படம் எடுத்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு நம்ம சொல்லிக்கிறோமே தவிர ஊர் சொல்லணும் அது நல்லா இருக்குன்னு. அப்போதான் அந்த படம் ஓடும். அப்புறம் நான் படம் எடுத்தேன் ஓடலை, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நான் படம் எடுத்தேன் ஓடல, நான் படம் எடுத்தேன் ஓடலைன்னா படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். இப்போ படம் நல்ல படம் என்பது வேறு, அது பல விருதுகளை எடுக்கும். 2 படமும் நிறைய விருதுகளை எடுத்துச்சு, அந்த மாதிரி நிறைய விருதுகளை எடுத்தது, அது திருப்தி தரும், அதுதான் தரும்னு எங்களுக்கு தெரியும். பட் பணமாக மாறக்கூடிய திரைப்படங்களுக்கு யார் மேலே பிளேமிங் நீங்கள் வச்சிங்கனாலும் தப்பு. ஈவன் தியேட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், இவங்க யார் மேலேயும் நீங்கள் பிளேமிங் பண்ணவே முடியாது. பண்ண சொன்ன மாதிரி ஒரு விஷயம் வேணால் பண்ணலாம், எனக்கு அது கொஞ்சம் வருத்தமான விஷயமும் கூட. சமீபத்தில் கூட நடந்துச்சு, ஒரு ஸ்டாரோட படம் வருது, உடனே அந்த சமயத்தில் வெளியாக இருந்த சின்ன படங்களை பூரா எல்லாம் பின்வாங்கிறதே நான் பார்த்தேன். அந்த தேட்டில் படம் வருதுன்னு சொல்லிட்டு முதல் நாள் போஸ்டரில் வருது, பேப்பர்ஸில் வருது, ஒரு 10 நாள் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. ஆனால் இல்லை அது பெரிய படம் வருது, ஏன் பின்வாங்குறீங்க? ஏன் பெரிய படம் தோத்தது இல்லையா? பெரிய படம் தான் தோக்குது. சின்ன படங்களை விட அதிகமாக தோக்குறது பெரிய படங்கள் தான், அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன் விட்டு கொடுக்குறீங்க? போராட வேண்டியதானே, படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே. அதே படத்தை நீங்கள் லேட்டாக ரிலீஸ் பண்ணி ஓடின பட லிஸ்ட்டே நான் சொல்லுவேன், நீங்கள் அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி இருந்திருக்கலாமே. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்கள பயந்துக்கிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது சார் சொன்ன மாதிரி 150 தேட்டர் 100 தேட்டர் 100 ஷோஸ் 100-200 ஷோஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ் எல்லாமே அவங்களுக்கு போகுது. தே பிளேடு, அவங்க நல்லா விளையாடுறாங்க. ஏன்னா களத்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க, எதுக்கு களத்தை கொடுக்குறீங்க? நான் ஏற்கனவே ஒரு ஆக்சுவலாக இப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து போய் பேசியிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில் எல்லாமே வந்துட்டு துணை முதல்வர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. டிக்கெட் நிர்ணயம்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட்டே இதை போய் பண்ணலான்ட்டு. இதை நான் கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு நான் பேசியிருக்கேன். நான் என்ன கேட்குறேன், முழு அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குது? பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 2 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் சொத்து தானே ஒரு திரைப்படம். 10 கோடி இருந்தால் 10 கோடி ரூபாய் சொத்து தானே உங்கள் திரைப்படம். உங்கள் சொத்தை தூக்கி கொண்டு யார்ட்டையா கொடுப்பீங்களா? உங்கள் நிலத்தை யார்ட்டையா கொண்டு கொடுப்பீங்களா? யார் பேர்லையா எழுதி வைப்பீங்களா? உங்கள் வீட்டை யார் பேர்லையாவது எழுதி வைப்பீங்களா? படத்தை மட்டும் ஏன் இன்னொருத்தன் பேரில் எழுதி வைக்கிறீங்க? என்ன பயம் உங்களுக்கு? என்ன பயம்? படம் எடுக்கிறவனுக்கும் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுக்கக்கூடிய தைரியம் இருக்கு உங்களுக்கு. தியேட்டரை பிடிச்சி படம் ரிலீஸ் பண்ண தெரியாதா? அப்போ நீங்கள் பிஸ்னஸ் கற்றுக்காம வந்திருக்கீங்க உள்ள. பிஸ்னஸை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. 10 கோடி 15 கோடி 5 கோடி 8 கோடி 3 கோடி என்ன வேணா போடுங்க, வாங்க. ஒரு படம் எடுக்கிறாரா, அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணுங்க. ப்ரொடக்ஷன் பண்ணுறாரா, அவர் கூட ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் கற்றுக்கங்க, அப்புறம் வாங்க சினிமாவுக்கு. அப்புறம் தோற்று போயிட்டேன்னு அழுகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. கற்றுக்குங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் கற்றுக்க போகிறேன், பண்ண போகிறேன், சீக்கிரமே பண்ணுவேன். தோக்குறேன்னு ஜெயிக்கிறேன்னு பண்ணுவேன். டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை வந்து நின்றுது கடைசியாக. அதை யார்ட்டையாவது கொடுக்க வேண்டியிருக்கு. நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு ஒரு படத்தை ரெடி யார்ட்ட கொடுத்துட்டு கெஞ்ச வேண்டியிருக்கு. ஏன் கெஞ்சணும்? இனி வரும் காலங்களில் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க படத்தை எடுத்துட்டு நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் யார் பின்னாடியும் ஓடுறீங்க?
அப்புறம் திமுக பண்ணுச்சு, அதிமுக பண்ணுச்சு. அவர் யாரெல்லாம் இங்கே பண்ணலை. உங்கள் பயம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறதெல்லாம் பூதம் மாதிரி இருக்கு. பயப்படாமல் படம் பண்ணுங்க, செய்யுங்க. இந்த திரைப்படம் பற்றிய வாழ்த்துக்கள். நன்றி. மாலை வணக்கம். ஹலோ மச்சாஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அஜய் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறையா ஐடியாஸ், ரொம்ப எப்போவுமே நிறையா தாட்ஸ் எல்லாமே வரும். ஐ வில் டெல் ஒன் என்னாச்சு ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்கள் ராஜேஷ் டிரெக்டர் தான், இந்த மாதிரி நாங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னார். ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் ஷூட்டிங் போயிட்டேன், ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது ஸ்கிரிப்ட் கொடுத்தார். ஸ்கிரிப்ட் பார்த்துட்டா என்ன இது நல்லா சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டு ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு. எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார், பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டிரெக்டர் கால் வந்திருக்கு. நீமா, அந்த சீனை கொஞ்சம் எனக்கு வேறு ஐடியா வந்திருக்கு, நீங்கள் நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்கள் ஷூட்டிங்குக்கு வாங்க. ஓகே சார், நாங்கள் வரோம், நாங்கள் ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லோரும் பேக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் டாட்டா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணியிருக்கேன் டிரெக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா, நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷனில் கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்கள் திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஃபோக்கஸ்டான டிரெக்டர். எப்போவுமே எல்லா ஸ்டெப்லேயே நிறையா அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவார். அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகாக கொடுத்தாரு. சார், என்னென்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு சில டைம் அந்நியன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா, காலையில் நாங்கள் ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்கள் பார்த்தேன். ஹலோ சார், குட் மார்னிங். அம்பி மாதிரி குட் மார்னிங் நீமா. அங்கே திடீராக நாங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தேன், சடனாக அந்நியன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக், ஏய் ரூபன் எங்கே, ஆர்டிஸ்ட் எங்கே, ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்கே, மேக்கப் மேன் கூப்பிடுங்க, அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு. லாஸ்ட் யார் வரும்? ஸோ ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். சொல்லுவேன். ஃபைனலி ரொம்ப கேரக்டர் வரும். ஹேய், சூப்பராக வந்திருக்கு, சூப்பராக அழகாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஆக்டர் தான். ஆக்டர், டிரெக்டர் அண்ட் versatile ஹியூமன் பீயிங். சார், எனக்கு இந்த படத்திலே ஏன் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசுவோம். அசர், மியூசிக் டைரக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்கள் டுடே you didn't play it, பட் அந்த கக்கமோ சாங் மாதிரி சொல்லும். நாங்கள் ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really, it was great fun working with you, sir. And DOP சார், பாஸ்கர் சார், அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப க்ரியேட்டிவ். அப்புறம் ரொம்ப க்ரியேட்டிவாக லைக்
he had shown every ஃப்ரேம்ஸில் ஒரு க்ரியேட்டிவான அழகாக காமிச்சார், க்ரியேட்டிவாக அழகாக காமிச்சார். He made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்கே என் கூட மகேந்தர் இந்த படத்தில் ஒரு பேக் போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லோரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்னோடய டீமுக்கு வேணும். அண்ட் நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனியாயிராவ். எனக்கு உயிர் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு முதல் வணக்கம். ஓகேவாப்பா, படம் பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. நான் அதில் ஒரு அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என் நண்பன் அந்தோனி, டான்ஸ் மாஸ்டர். அவர் வந்து எனக்கு ஒரு 35 வருஷமாக நானும் அந்தோனியும் நல்லா பழக்கம். இது நல்லா பண்ணியிருக்காரு, இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு, அப்புறம் கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ ஹீரோனி நல்லா சிப்ஸு நல்லா சாப்பிட்டாங்க. பாண்டிச்சேரியில் சிப்ஸு நல்லா சாப்பிட்டீங்களா? ஓகே, மீடியாவுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி. பெரிய பெரிய ஆளெலாம் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து குடும்பத்தோடு வந்து தேட்டரில் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் தான் முதல்ல கொடுத்தாங்க. என்னை டைரக்டருக்கு எனக்கும் பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சாங் பண்ணேன், அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க. அந்த சாங்கும் நல்லா பண்ணேன். இப்படியே 4 சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவரே கதாநாயகனாக நடித்தார். அவரை ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும், ஸ்க்ரீனில் பாருங்கள் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உண்மையாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம். எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர், செய்கிறேன் ஒரு 10 தடவை என்ன கூட அவர் எனர்ஜி குறையாமல் பண்ணார். அவரை பண்ண வச்சார் டைரக்டர். அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள். எப்படின்னா ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா வேலையை முடிச்சோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்குவேன். நன்றி, வணக்கம். நான் பேசும்போது மைக்கு இருக்கு, நானே என்ன பேசுறேன்னு தெரியாமல் வந்திருக்கேன். இந்த படத்தோட கதையை வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டாரு. ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் இந்த கதையில் நடிக்கிறது பண்ணோம்.
நான் ஹீரோவை பண்ண சொன்னார். நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம் எப்படி, நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவர் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டதை விட அவர் கஷ்டப்பட்டது தான் அதிகமாக. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு, டார்ச்சர்னா கொஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சார். ஏன்னா நம்ம இங்கே நடிச்சிடலாங்க, நான் பார்க்குறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படிங்கிறதான். ஒரு சீனை 1 டேக்கு 2 டேக்கெலாம் இல்லை, 10 டேக்காக இருந்தாலும் விட மாட்டார். அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிட விடல. அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயாக ப்ரொடக்ஷனாக இருந்த என்ன இன்றைக்கி ஒரு 350 படம் 400 படம் நடக்கிற காரகர்த்த முதலாளி ஆகிய நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிசாமியாக இருந்த என்ன சிஸ்டர் மனோரை வளர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பெருசாக ஆகி கொண்டது நீங்கள் தான். இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டரு அந்த மாதிரி மூலியமாக கிடைச்சி டைரக்டர் பேசினாங்க. ஒரு 25 நாள் வேணும்னு சொன்னாங்க. வெள்ளிமலை போனோம். டைரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ணாருன்னு தெரியல. நம்ம சினிமாவில் எல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது, நம்ம பார்க்காத வேலை இல்லை, அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் படத்தை 15 நாளில் என்னை வந்து அதாவது உட்கார விட மாட்டார். ஒரு அருமையான கதை. இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரும். அதை கொண்டே சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். அருமையான கதை. தயாரிப்பாளர் மகேந்திரன் ஹீரோ. ஒரு 5 மணி கரண்ட் அந்த ஏரியாவில் திடீர்னு பார்த்தா கரண்டே இருக்காது. லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு போய் இருட்டுக்குள்ள திருவான். 5 மணிக்கு பார்த்தா அவர் காரில் பிளேட் எடுத்துகிட்டு இருப்பார். நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த வேலை, நான் வந்து வேளாத்த கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக ஆஃபீஸ் பாயா எல்லா வேளாத்தரும் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் பார்த்தா நான் வந்து லாரியில் தண்ணி வந்துருக்கு பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் எடுத்து போகிறதுக்குன்னா இவர் வந்து பிளேட் எடுத்து காரில் வச்சுக்கிட்டு பாரு. இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசரு அவர் எத்தனை பெரிய ஆள் ஒரு படத்தையும் போட்டு இந்த படத்தை நடித்து அந்த ஸ்பாட்டில் போய் இதைட்டு எந்த வேலையும் பாதிக்கூடாத காட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காண்டி. இயக்குனர் அங்கே வந்து அதாவது ஒரு சீன் இன்னைக்கு 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணுவாங்க, 6 சீன் எடுப்பார். ஃபாஸ்ட் ரெடி ரூபான் கத்திக்கிட்டே இருப்பார். நானும் சேரன் சார் அவரும் என்ன படம் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, டைரக்ட் பக்கமாக இருக்கும். போகலாம் பாரு. நிச்சயமாக அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது காரணகர்த்தா டைரக்டர் தான் சிக்கன் ராஜேஷ் சார். அருமையான இயக்குனர், அருமையான கதை. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். மகேந்திரனை நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வரணும். இந்த வேலை வாஸ்கர் சார் கேமராமேன் பாருங்க, இந்த பாருங்க ஒன்றுமே தெரியாம பேர் உட்காந்து காப்பிருங்க. கொலையை அத்தே விடுவார். ஒன்றுமே இல்லை, ரெடி இந்த போலாம் பேர். வெயில் இல்லாட்டாலும் மழை பெஞ்சாலும் சாட்டை எடுப்பார், இருட்டாக இருந்தாலும் சாட்டை எடுப்பார். அவர் இந்த பாஸ்கரனை வந்து அவ்வளோ ஒரு திறமையான ஆள். நிச்சயமாக வந்து இந்த டீம் இதில் வேலை பார்த்த அத்தனை பேருமே நிச்சயமாக டைரக்டர் வந்து இது வந்து முதல் படம்லாம் சொன்னால் யாரெல்லாம் நம்ப மாட்டேன். நான் கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே 15 படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணார். இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஓட வைக்கிறது உங்கள் கடமை, உங்கள் கையில் இருக்குது. உங்கள் பொற்பான் தொட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெற. நன்றி, வணக்கம். இந்த இறைவன்
விழிகள் படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ, அவங்களோட இயக்குனர், அவங்க தயாரிப்பாளர் ரொம்பவே அழகான ஒரு விஷயத்த வந்த உடனே சொன்னாங்க. பெண்கள் பற்றி, அவங்களோட சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசுனாங்க. சொல்லிட்டு பட் உண்மையான சுதந்திரம் என்னது ஆக்சுவலி? ஸோ உண்மையான சுதந்திரம் நம்ம இளைஞர்கள் எல்லாமே சுதந்திரமாக பேசுகிறதா அது உண்மையான சுதந்திரம். நான் அது நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை வழியாக நான் பேச வந்தது இப்போ இருக்க ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் பேச போகிறேன். ஸோ இந்த விஷயம் நான் பேசுகிறது நம்மளோட இளைஞர்களுக்காக தான். ஸோ என்னோடய உயிருக்கு மேலே இருக்கிற இளைஞர்கள் அவர்களே, உங்ககிட்ட நான் பேச வந்தது உங்கள் கண்களில் பார்க்குறது நான் இன்று மட்டும் இல்லை, உங்கள் கண்களை பார்க்குறது என் நாடோட எதிர்காலமே உங்கள் கண்களில் நான் பார்த்து கொள்கிறேன். உங்கள் இதயத்தில் இருக்கிற தீ நம்ம ஊரை மட்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டாம், இந்த உலகத்தை ஒரு வழிகாட்டியாக மாறணும். அதுதான் நீங்கள் இருக்கணும். அண்ட் நீங்கள் இந்த உலகத்தோட வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் தான் எல்லாம் புரட்சிக்கு தோளுக்கு தோல் நின்று இருக்காங்க. இப்போ நீங்கள் மகாத்மா காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே நின்னவங்க தோளுக்கு தோல் நம்ம இளைஞர்கள் தான். அண்டு நீங்கள் இந்தியாவோட சுதந்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாங்கி கொடுத்ததே இளைஞர்கள் தான். விண்வெளி கனவை கம்ப்ளீட் பண்ணதே நம்ம இளைஞர்கள் தான். ஆனால் இன்றைக்கி அவங்களோட போர்க்களமே வேறு. அவங்க ஆயுதம் துப்பாக்கியும் வாள் மட்டும் இல்லை, அவங்க ஆயுதம் ஒரு போஸ்ட்டு, ஒரு ட்வீட்டு, ஒரு ரீல்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டும் இல்லை ஒரு கமெண்ட்டும் எல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அது கரெக்டான விஷயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது நீங்கள் எந்த நாட்டையும் எந்த அரசாங்கத்தையும் நீங்கள் கேள்வி கேட்க முடியும், எந்த காயத்தை நீங்கள் சரிப்படுத்த முடியும், எந்த ஒரு ரொம்ப இஷ்யூஸை நீங்கள் பேச முடியும். ஸோ உங்களோட ஆயுதம் ரொம்ப வலுவான ஆயுதம். அது கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டிலில். அப்புறம் நீங்கள் உங்கள் கையில் வச்சுருக்கீங்களே என்னோட நண்பர்கள் எல்லாருமே, நீங்கள் அது ஒரு சாதாரண ஸ்க்ரீன் மட்டும் இல்லை, அது ஒரு ஒளிக்காட்டி, அது ஒரு வழிகாட்டி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் உலகத்தையே அழிக்க முடியும், இல்லைன்னா இந்த உலகத்துக்கே நீங்கள் ஒரு வழியை காட்ட முடியும். ஸோ இந்த ஸ்க்ரீனை நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு புரட்சி. ஸ்க்ரீன் மட்டும் இல்லை உங்கள் கையில் இருக்கிறது. ஸோ என்னோடய இளைஞர்கள், என்னோடய நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் லைஃப்பை நீங்கள் ஜஸ்ட்டு சாதாரணமாக ஸ்க்ரோல் பண்ணாதீங்க நண்பர்களே. நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி ஒரு லைக்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிடாதீங்க. உங்களோட குரல் இருக்குல்ல, அதை நீங்கள் ஒரு நாட்டுக்காக பயன்படுத்துங்க, ஒரு காட்டுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு குரல் இல்லாத குழந்தைங்களுக்காக ஒரு குரலாக மாறுங்க. ஒரு ரொம்பவே ஏரியான இருக்க தாய்மார்களுக்கு ஒரு குரலாக மாறுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்கிற நதிகளுக்கு அது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேஷன் மட்டும்தான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸா? இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் கருத்து, இன்ஃப்ளூயன்ஸ் உங்கள் குரல், இன்ஃப்ளூயன்ஸ் மற்றவங்களுக்கு காட்டுற கருணை. நீங்கள் எப்படி கருணை காட்ட முடியுது? நீங்கள் மற்ற மனிதர் மேலே வச்சிட்டு இருக்கிற நேசமோ அவங்க மேலே வச்சிட்டு இருக்க உறவு தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு. சும்மா இது நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும் கிடையாது. அப்படி போயிட்டு நீங்கள் மற்றவங்க லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அந்த சோஷியல் மீடியா வச்சுட்டு ஒரு வெறுப்பு காமிச்சிங்கன்னா அது 1000 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வளரும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நம்பிக்கை காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி வளரும். அதே மாதிரி துணிச்சல் காமிச்சிங்கன்னா அது 1000 வாட்டி மடங்காக போயிட்டு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். அது யாராலேயும் நீங்கள் நிப்பாட்ட முடியாது. ஸோ உங்களோட நாட்டோட எதிர்காலம் பாராளுமன்றமோ
இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து டிசைட் பண்ணலை, அவங்க வந்து தீர்மானிக்கலை. அது எல்லாம் உங்கள் இளைஞர் கைகளில் தான் இருக்குது. உங்கள் கையில் வச்சிட்ருக்கிற ஃபோனும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்குது. ஸோ யாருமே இங்கே வந்து நாட்டோட ஃபேட்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ நாளை வந்து நம்ம எல்லாருமே ஒரு உலகம் வந்து திரும்பி பார்க்கும்போது எப்படி பார்க்க போகிறாங்கன்னா, தமிழ்நாடுல இருக்க இளைஞர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி இந்தியாவோட தலையெழுத்தே வந்து மாற்றிருக்காங்க. அப்படி தான் இந்த சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு நல்ல குரலை வந்து சோஷியல் மீடியாவில் நல்ல குரலாக வந்து மாற்றுங்க சோஷியல் மீடியாவில். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருங்க. உங்கள் கமெண்ட்ஸை வந்து கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து வழி மட்டும் நீங்கள் காமிக்கல, வர ஜென்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் வழி காட்டியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் பெருசாக வெற்றி படட்டும். தேங்க்யூ ஜான் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும், 10,000 பேர் வந்து படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 6 months ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான். நான் தமிழ் கிடையாது, ஐ எம் born brought up in ஆந்திரா, பட் due to love of தமிழ்நாடு and தமிழ் கல்ச்சர் I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமாக இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து we are lagging. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், 2வது சினிமாவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தால் தான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் எல்லா லாங்குவேஜஸில் எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கர ஹிட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாமல் போகுது. அது வந்து நாங்கள் சரியாக எடுக்கலையா, இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு வந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாமல் இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால் வந்து அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து
ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ், ஆல் த பெஸ்ட். விஷிங் யூ குட் லக். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எப்படி உருவானதுன்னு சொல்கிறத விட எப்படி தயாரானதுங்கிறத இயக்குனர் நான் சொல்கிறத விட ப்ரொடியூசர் சொல்லுவார். இது முதல்ல வந்து தயாரிப்பதற்கு அந்த மகேந்திரா ஃபிலிம் ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் கிடையாது. இது தயாரிக்கிறதுக்கான ஒரு ஐடியாலெல்லாம் அவங்க இல்லை. இது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் வேற ஒரு கதையாக வேற ஒரு இடத்துக்கு தான் போணுச்சு இது. அதுக்கப்புறம் ஒரு 3 or 4 months நான் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மகேந்திரன் வந்து என்னோட ரொம்ப நீண்ட நாளாக நண்பர், அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அவர் வந்து என்கிட்ட வந்து இல்லை நம்மளே பண்ணலாமே என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது விளையாட்டு வியாபாரம்ல பண்ணுறேன்டா, சும்மா சின்னதாக பண்ணிவிட்டு 10 நாளில் விட்டு ஓட்டிங்கன்னா தப்பாயிடும் அப்படின்னு. இல்லை நான் பண்ணுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் 10 நாள் கழித்து நான் சொன்னது தான் சொன்னார். இல்லைண்ணா இது சரியாக வராதுல இருக்குது, எனக்கு பயமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் ஒரு செவியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ ஹோல்ட் பண்ணால் நிறையா செலவு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி வேறு ஏதாவது ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 1 week விட்டுட்டேன். 1 week கழித்து திருப்பி என்கிட்ட வந்து மறுபடியும் கால் பண்ணி, இல்லை நம்ம பண்ணலாம், நாட்டு நல்லா இருக்குது, கதையோட உள்ளார உள்ள நாட்டு செம்மையாக இருக்குது, நம்ம பண்ணலான்னு சொல்லி மறுபடியும் ஒரு 3 days வந்து எங்களுக்குள்ளார டிஸ்கஷன் நிறையா பண்ணிவிட்டு இதை எப்படி பண்ணலாம், எப்படி கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸு நிறைய பேரோட உதவியோட நிறைய கதை விவாதங்கள்லாம் பண்ணி 1 மாதம் கழித்து திருப்பி இந்த கதையை கொண்டு போய் அது ஒரு படமாக்கி திருப்பி கொண்டாந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொடுத்தோம். இது வந்து மிகப்பெரிய பங்கு ராமருக்கு இருக்குது. நம்ம ராமர் எடிட்டர் ராமருக்கு இருக்குது. வெங்கடேஷ் அண்ணன் அவங்க 2 பேராலையும் வர முடியல. அதனால் எங்கே இருந்தாலும் வாழ்த்து, அவங்களோட வாழ்த்து எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன். அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராமர் வந்து ஒரு எடிட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடிட் பண்ணிட்டு அது நல்லா இருந்தால் மட்டும்தான் அதை வந்து கண்டினியூ பண்ணுவார். ராமரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இங்கே உள்ள ஊடகங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். திருப்பி நல்லா இல்லைங்கிற பட்சத்தில் திருப்பி மறுபடியும் வந்து நம்மள்ட்ட ஆப்ஷன் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடிட்டிங்கில் உட்காந்துருந்தேன். 3 மாதம் எடிட்டிங் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் கழித்து திருப்பி வந்து என்கிட்ட ஆப்ஷன் சொன்னாப்புல, ஜி படம் சூப்பராக வந்திருக்கு, அருமையாக வந்திருக்கு படம், ஒரே ஒரு குறை தான் அப்படின்னாப்புல. என்னன்னு ஒன்றும் இல்லை, சாங் மட்டும் ஒரு 2 சாங் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க, கதை கேட்டால் வைக்க போகிறேன், கதை கேட்கல என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு 3 சாங் தான் இருந்தது படத்தில். அப்புறம் திருப்பி மறுபடியும் இது எந்த ப்ரொடியூசருக்கு எந்த ஒரு தயாரிப்பாளருக்கு எப்படி கட்ஸ் வருங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி இப்போ நான் தயாரிப்பாளர் சொல்லும்போது இல்லை 2 சாங் இருந்தால் நல்லான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆடியன்ஸை திருப்திப்படுற எந்த இடத்துக்கும் திருப்திப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு பிஸ்னஸையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் நாங்கள் எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க, என்னை நம்பிங்கிறத விட எங்களை நம்பி பணத்தை போட்டுறீங்க. மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதை தாண்டி ஒரு விஷயம் இங்கே இருக்குது. முதல்ல மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான வழியை மட்டும் நீ பாரு, நீ என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் எனக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. உங்கள்கிட்ட நான் வந்து நல்ல பேர் எடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஆனால் வாங்கின பணத்தை திருப்பி சரியான முறையில் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வந்து 2 சாங் நம்ம டிஸ்கஸ் போய் வைக்கலான்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 12 நாள் எடுத்த ஷூட்டையே கட் பண்ணி தூக்கி போட்டோம் வேணான்னு. 12 நாள் செலவு பண்ண காசு வேணான்னு சொல்லி இந்த தயாரிப்பாளர் வந்து வேண்டாம், அது வேண்டாண்ணே, வேறு மாதிரி நம்ம கொண்டு போய்க்கலாம்னு சொல்லி கட் பண்ணி தூக்கி போட்டு திருப்பி மறுபடியும் ஒரு கதையை ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த கதையை நாட்டை ஓட்ட வச்சு திருப்பி மறுபடியும் அந்த பெரிய கதை அது திருப்பி பண்ணோம். திருப்பி ஒரு 45 days பண்ணிச்சு, ஷூட் பண்ணிச்சு. அப்படிலாம் சப்போர்ட் பண்ணார் இவர். அப்படி வந்து ராமர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. நிறையா விஷயங்கள் இந்த எடிட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுமாதிரி டிஐயில் வந்து ஹர்ஷவர்தன், ஐஃப்ளை மீடியா ஹர்ஷவர்தன் வந்து இன்னைக்கு வரையும் இந்த நிமிஷம் வரையும் எனக்கு பேக் போன், பயங்கரமான பேக் போன் ஹர்ஷவர்தன். அது நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ பேக் போன் எனக்கு. இன்றைக்கி வந்து டிசிபி செக் பண்ண கூட கிட்டத்தட்ட 2 தடவை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் வந்து இது வந்து ஓகே அப்படின்னு சொல்லி இல்லை ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம், நோ ப்ராப்ளம், பார்த்தா கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா இது வந்து ஒரு தடவை தான் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம், திருப்பி இன்னொரு தடவை பண்ணலாங்கிற விஷயம் கிடையாது. இது ஒரு தடவை பண்ணுறோம், அது ஒழுங்காக பண்ணால் மட்டும்தான் இன்னொரு தடவை பண்ண முடியுங்கிற விஷயம் இது. அதனால இந்த ஒரு தடவையாக ஒழுங்காக பண்ணிடணும்னு நான் நினச்சேன். அதை நான் வந்து சரியாக வந்து பயன்படுத்தின்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, பாடல்கள் பார்த்துருப்பீங்க, சரியாக வந்திருக்கும் நம்புகிறோம். சரியாக வந்திருக்கு. அது மக்களாகிய நீங்கள் தான் பார்த்துட்டு பெரிய ரெஸ்பான்சிபிள் பண்ணிங்கன்னு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை பண்ணோம். இந்த பார்த்தீங்கன்னா இந்த கதையோட நாட் பார்த்தீங்கன்னா 1947 எல்லாம் பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் 1947 சுதந்திரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன அதை நம்பலன்னு வச்சிங்களேன், சுதந்திரம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மிராசுகள் சில ஜமீன்தார்களோட கையில் ஆதிக்கம் இருந்ததாக சொல்லப்படுது. என்னோடய கேள்வி தான் எனக்கு, அதனால் சொல்லப்படுது. நான் படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். சில மிராசுகள் சில ஜமீன்தாரோட கையில் அந்த ஆதிக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டது இல்லாமல்
நிறையா விஷயங்களுக்குள்ளார பெண்களை முடக்க பார்த்தாங்க. இதுதான் இதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும், இதுக்கு மீறி போகக்கூடாது, போனாக்கா சாமி கண்ணை குத்திடுங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அதை வந்து சில முன்னோர்கள்லாம் வந்து மாற்றி அமைச்சாங்க. சில அரசியல் அமைப்பெல்லாம் வந்து மாற்றி அமைச்சது. சில முற்போக்கு சிந்தனைகள் வந்தது, மாற்றி அமைச்சது. அதுக்கப்புறம் சில சட்டங்கள் வந்துச்சு, திருத்தறதுக்கு சட்டங்கள் வந்துச்சு. இன்னைய வரையும் சட்டங்கள் வந்தாலும், முற்போக்கையாளர்கள் வந்தாலும், யார் வந்தாலும், எது வந்தாலும் நடப்பவை நடந்து கொண்டே இருக்கிறது. ட்ரெயினில் வந்து இன்றைக்கி ஓடிட்டு இருக்க ட்ரெயினில் வந்து செயின் ஸ்டாம்பிங் பண்ணிட்டு அறுத்து போட்டு போகிறானுங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேப்பிங் நடக்குது. சின்ன குழந்தை, அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 40 பொண்ணு 50 பொண்ணை ஒரு கோயிலில் ரேப் பண்ணதாக சொல்லப்படுது. இது எல்லாமே சொல் கேள்விக்கிறதோட பார்க்கும்போதும் கேட்கும்போதும் மனசு அதிருது. அதோட விளைவு தான் இந்த இரவின் விழிகள். இந்த இரவின் விழிகளில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேனோ அதை ரொம்ப தெளிவாகவும் தீர்க்கமாகவும் சொல்லியிருக்கேன். இந்த சமுதாயத்துக்கு என்னால் என்ன முடியும் அதை நான் வந்து ரொம்ப சீராகவும் நேராகவும் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். வந்திருக்க அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த மீண்டும் நன்றி. ஊடகவியல் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. என்னோட மூச்சே நீங்கள் தான். இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். அப்புறம் முக்கியமான ஹீரோவை மறந்துட்டேன். நம்ம மியூசிக் டைரக்டர் வந்து மறந்துட்டேன். அவர் வந்து மியூசிக்கில் வந்து புலி அப்படின்னு சொன்னால் வந்து மிகையாகாது. என்ன பண்ணுவார்னா, காலைல 6 மணிக்கு வேணும்னு சொல்லிட்டு 11 மணிக்கு ஸ்டூடியோ வருவார். 5 மணி நேரம் நான் உட்காந்துருப்பேன். அவ்வளோ சீக்கிரம் வந்து உட்கார மாட்டார். உட்காந்துட்டாருன்னா வாசி தெரிவிடுவார். அதுமாதிரி நல்ல ஒரு மனிதர். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப தெளிவாக ரொம்ப கண்ணியமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு அற்புதமான இசையை கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான இசையை கொடுத்துருக்காரு. நான் என்ன கேட்குறேனோ அதை கொடுப்பார். நான் என்ன சொல்ல வரணும் அதை கொடுப்பார். நான் ஃபோனில் ஜஸ்ட்டு சொல்லிவிட்டு நான் போகிறதுக்குள்ளார லிரிக்கல் எழுதி கொடுத்துருவாப்புல. அரவிந்த் அக்ரம் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி கேமராமேன் பாஸ்கரனை வந்து இப்படி கையை எடுத்து இப்படி வச்சுட்டாருன்னு சொன்னாக்கா அது இப்படி தான் பார்ப்பார். ஆங்கில் இப்படி பார்த்துட்டு, டே இவா இது பாரு, சரியாக இருக்கு பாரு, போகலாம்ல அப்படிம்பாரு. போகலாண்ணே, அது அவ்வளோ உயரத்துக்கு எப்படின்னா போகிறது, ரொம்ப காட்டுக்குள்ளே போனால் அப்படி தான் வானார். ஏன்னா இது ஏற்காடு ஷூட்டில் வந்து மேலே போகிறதுக்கு வண்டியெல்லாம் கிடையாது. அதில் நடந்தான் போகணும். வெள்ளிமலைங்கிற ஒரு ஏரியாவில் பண்ணோம். அது எல்லாரும் மேலே போகிறதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது. இதை வர சுவாரஸ்யம் என்னென்னா, கேமராமேன் ஒரு வேலை பண்ண சொல்லிட்டவா சொல்லிடுறேன். என்ன பண்ணாங்கன்னா, ஜீவாண்ணா வந்திருக்காருன்னு தெரில, இங்கே தான் இப்போ இது ஃபைட் மாஸ்டர் ஜீவாண்ணா. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரோப்பு போட்டாங்க. எனக்கு ரோப்பு போட்டு ஒரு 80 அடி இருக்கும்ல, 80 அடி இருக்கும் உயரம். சிசர் மனோரன் கூட இருந்தார். 80 அடி உயரத்தில் ரோப் போட்டாங்க. மேலே ஏறணும். ஒரு ட்ரெயில் பார்த்துக்கலாமான்னு கேட்டாங்க. ட்ரெயிலா? 80 அடி உயரத்தில் மேலே ஏறி திருப்பி நான் கீழே இறங்கி ட்ரெயில் பார்க்குறீங்களா அப்படின்னு. இல்லை, ஒரு தடவை பார்த்துக்கலாம், ரோப்பு கரெக்டாக இருக்கான்னு சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பார்த்துக்கலாம். நாங்கள் ஜம்ப் பண்ணி பார்த்தோம், ரோப்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இது இவங்களுக்குள்ளார பேசிகிட்டு ஏதோ இருந்திருக்காங்க, எனக்கு தெரியல. டேரக்டர் அந்த இடத்துல இருக்கணுங்கிறது அப்போ தான் உணர்ந்தேன். நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டண்ட்டு ரூபன்ட்ட சொல்லிட்டு, பார்த்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற பசங்க அசிஸ்டண்ட் சரி கிடையாது, ரூபன் தான் ரொம்ப தெளிவாக ஒர்க் பண்ணுவான். அதனால் ரூபன்ட்ட சொல்லிட்டு நான் ரோப்பில் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குன்னு ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு டக்குன்னு தூக்கிட்டாங்க ரோப்பை. தூக்கிட்டா ஒரு ஒரு 80 அடிக்கு மேலே போயிடுச்சு ரோப்பு. மேலே போயிட்டு ஒரு 10 செகண்ட், ஒரு 20 செகண்ட், 30 செகண்ட் ஆகிடுச்சு. என்னடா ஒருத்தனும் கட்டும் சொல்ல காணும், திருப்பி வான்னு கூப்பிட காணும், ரோப்பு இழுத்த மாதிரியே நிற்கிது, என்னடான்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு எனக்கு பேலன்ஸ் தொடையெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு. கீழே இப்படி பார்க்குறேன், எல்லாம் இத்தனோன்னு தெரியுறாங்க எல்லாரும். திரும்பி என்னால் பார்க்க முடியாது, ரோப்பு இந்த பக்கம் கட்டியிருக்கு. என்ன இப்போ என்னடா அது, இறக்குறாங்களா இல்லை ரோல் போயிட்டுருக்கா என்னன்னு தெரியலையான்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல. மேலே அப்புறம் அண்ணாந்து பார்த்தேன், கேமரா மேலே ட்ரோன் ஓடி இருந்துச்சு. அப்புறமா சத்தம் போட்டு ரோப்பை திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தாக்கா பாஸ்கரனும் நம்ம ஃபைட் மாஸ்டரும் நின்றுக்கிட்டு, இல்லைம்மா சார் அது மேலே ஏறினாமா சார், அது கீழே இறக்கலாமா சார், கீழே இறக்கும்போது ஒருத்தர ரோல் பண்ணிக்கலாமா சார், அது ஏறும்போது கஷ்டமாக இருக்குமா சார். பாசன்ன நான் திருப்பி கூட ஏறுறேன், தயவு செய்து நான் கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு. 2-3 நிமிஷம் என்ன மேலே ஹோல்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட், நான் மேலே இருந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோ கான்ஃபிடென்ட். நான் உழைப்பை அவங்க பார்த்துட்டு மேலே இருந்தால் கரெக்டாக அவன் பண்ணுவான், கீழே இறக்கி வருவாங்கிற கான்ஃபிடென்ட்டு. பட் நான் மேலே போனதுக்கப்புறம் கீழே பார்க்கும்போது எனக்கு பெரிய பயம் வந்துருச்சு. அப்புறம் கீழே சொன்னேன்னா, இதெல்லாம் பண்ணாங்க, இல்லைடா சரி கீழே ரிட்டர்ன் வரும்போது ரிவைஸ் ஷாட்லாம் போட்டால் நல்லா இருக்காது எடிட்டில். நம்ம இங்கே அது மாதிரி எடிட்டிங் நாலேஜ் பர்சன், அவர் எடிட்டிங் நாலேஜ் அது கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்காதாங்கிறத அங்கேயே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணி பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேமராமேன். அப்புறம் இந்த மியூசிக்கு வாங்கியிருக்க ஜி மியூசிக் கம்பெனி, அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த ட்ரெய்லர் வந்து 6/3க்கு ரிலீஸ் ஆகிருக்குது ஜி மியூசிக்கில், பாருங்கள்.
பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை அதில் பதிவிடுங்க. பாடல்கள் கூட அடுத்தடுத்தது பாடல்களும் வரும். அப்புறம் வந்து பிஆர்ஓ ஜானன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஜானண்ணன். நிறையா விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 7 டேஸாக வந்து கூடவே ட்ராவல் பண்ணி அலைஞ்சிருக்கோம். இந்த இடத்துக்கு நான் வரத்துக்கு நம்ம அவ்வளோ சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தோம்லாம் சொல்லவில்லை. அதெல்லாம் சும்மா நம்ம அது இப்போ தேவையில்லாத பேசுகிறதாயிடும். அதனால் நான் இந்த இடத்துக்கு வரத்துக்கு நிறையா கஷ்டங்கள் பட்டிருக்கோம். ஒரு இப்போ 12 வருஷம் உழைச்சிருக்கோம். அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு 7 நாள் வந்து ட்ராவல் வந்து அவரோட ஜேர்னி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஆசையாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது என்னால் அவர் கூட இருக்கும்போது. அப்புறம் வந்து நம்ம நம்பி அண்ணன் வந்து என்ன சொன்னாலும் அது தகும். அந்த அளவுக்கு அவர் வந்து உழைப்பாளி. நம்பி அண்ணன் மாரி உழைப்பாளிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேர்மையான உழைப்பாளி நான் பார்த்ததில்ல. அவ்வளோ நேர்மையாக சொன்ன விஷயத்த கரெக்டாக, டேய் இங்கே வாடா, இங்கே இத்தனை மணிக்கு போவோம், வா 3 மணிக்குன்னா 3 மணி, 4 மணி 4 மணி அந்த அளவுக்கு பண்ணுவார். அதுமாரி நம்பி அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கொண்டு, அப்புறம் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் மாஸ்டர் எல்கே ஆண்டனி மாஸ்டர் சிறப்பாக நடன அமைச்சிருக்காரு. அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல, சொன்ன மாதிரி ரொம்ப நன்றி. அசருதீன் ப்ரோக்கு இந்த சாங் வந்து ஆக்சுவலி நான் பாடின சாங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஜானர் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டைலான ஒரு சாங்காக கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான மியூசிக் டைரக்டர் அவர். என்னென்னா சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துட்டு அப்படியே பாடிட்டுருப்போம், சைடில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. சார் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நின்றுவார். பாட்டு ரெக்கார்ட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிற வரைக்கும் உட்காரவே மாட்டார். அதே மாதிரி நின்றுட்டாருன்னா இப்படி கண்ணை முடிக்குவார். பாட்டு போகிற வரைக்கும் அது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே இருக்கும் அவருக்கு. அந்த பாட்டு அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக வந்து ஒரு ஒரு சாங்கும் ஒரு ஒரு லைனும் டியூனில் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனாக வந்து ஒர்க் பண்ணார். ரொம்ப நன்றி. அண்ட் வந்து இந்த லிரிசிஸ்ட் அக்ரம் சார் அவர்களுக்கும், அவரும் வந்து ரொம்ப கூடவே இருந்து அந்த சாங் வந்து எப்படி இன்னும் எமோட் பண்ணி எப்படி பாடுறது அந்த மேட்டர்லாம் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாங்க பக்கத்துலேயே இருந்து. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. படக்குழுவினருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திருப்பெயராலும் தமிழனும் உயிர் பெயராலும் அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல வந்து உதயகுமார் சார் இருக்கும்போது என்ன பாடலாசிரியர்னு சொல்கிறதே ரொம்ப ஒரு பெருமையாக தான் நான் பார்க்குறேன். இரவின் விழிகள் இதில் மொத்தம் 5 பாட்டுக்கும் 5 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்கும். படத்தில் இல்லை, எனக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் நம்ம டைரக்டர் சாருக்கும் 5 விதமான பேக் ஸ்டோரிஸ் இருக்குது. இதில் அவரோட நம்பிக்கையை வந்து எந்த அளவுக்கு அப்படின்னா, என் பேர் வந்து அக்ரம், அவர் பேர் வந்து அசார். இவர் எங்கள்கிட்ட முதல்ல கேட்ட பாட்டு வந்து வாடா கருப்பா. எப்படி அதை நம்பினார், நாங்கள் வந்து அதை நல்ல விதமாக கொடுப்போம்னு தெரிஞ்சார். இட்ஸ் வாஸ் லைக் அ பிக் ரிசர்ச். ஒரு பெரிய ரிசர்ச்சுக்கு அப்புறமா அந்த வாடா கருப்பா வந்து நாங்கள் வந்து எடுத்து பிடிச்சோம். நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்குது, எனக்கும் அசார் ப்ரோக்கும். ஒன்ஸ் வந்து அந்த சாங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் டிராஃப்ட் வாய்ஸ் வந்து நான் தான் கொடுப்பேன். நான் ஒரு பெரிய சிங்கர்னு நினச்சிக்கிட்டு நானாக கொடுத்துருவேன். ஒன்ஸ் வந்து அது அங்கேருந்து ஸ்டூடியோ போகும்போது மகாலிங்கம் சார் இப்போ வர முடியல. மகாலிங்கம் சார் வந்து அந்த பாட்டோட ஃபஸ்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. நான் டேய் இனிமேல் நீ வாழ்க்கையில் பாடாதரா, தயவு செஞ்சு பாடாத, சார் மாதிரி வாய்ஸ்லாம் இருக்கும்போது நீ பாடிடாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த டிராஃப்ட் கொடுக்குற பழக்கத்தையே நான் விட்டுட்டேன். செகண்ட் வந்து மகேந்திரன் சார் ஒரு டைம் சாராக இருப்பார், இன்னொரு டைம் ப்ரோவாக இருப்பார், எங்களோட கேர்டேக்கர். ஸோ மோராலஸ் நான் இந்த இதில் தனிப்பட்டு யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்பலை. வி ஆர் ஆல் டீம் ஹியர். ஸோ இறுதியாக உங்களிடம் வந்து இரவின் விழிகள் உங்கள் கைக்கு வந்திருக்கு. எல்லோரும் நல்ல விதமாக ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன்.